காத்திருந்தேன். கருவில் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை மலையைப் போல உயர்த்தி வைத்தேன். நேசிப்பாயா நேசிப்பாயா என்னை மீண்டும் மீண்டும் நேசிப்பாயா 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 என்னை பின் தொடர்ந்து நேசிப்பாயா. உடைந்த உன்னை உருவாக்கினேன். வனைந்து மண்ணை மெருகூட்டினேன். உடைந்த உன்னை உருவாக்கினேன். வனைந்து மண்ணை மெருகூட்டினேன். முன்னரே தெரிந்தும் கரம் பிடித்தேன். உந்தன் கண்ணீரை துடைத்து வழி சமைத்தேன். முன்னரே தெரிந்தும் கரம் பிடித்தேன். உந்தன் கண்ணீரை துடைத்து வழி சமைத்தேன். கண்ணீரை துடைத்து வழி சமைத்தேன். நேசிப்பாயா நேசிப்பாயா என்னை மீண்டும் மீண்டும் நேசிப்பாயா 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 என்னை பின் தொடர்ந்து நேசிப்பாயா. இதமானவர் என்
தந்தை மகன் தூயமையாரின் கையிலானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் கொடுத்த இந்த நாள் உரைக்கு போற்றி ஓடி நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைச்சர்கள் இருக்கின்றோம். அன்பு ஷெர்லி இவர்கள் தன்னுடைய இறைவனுடைய அன்பினால் இணைக்கப்பட்டு ஒரு குடும்பமாக வாழ்கின்ற அந்த ஒரு சாட்சி வாழ்வை வாழ முன்வந்திருக்கின்றார்கள். இறைவனால் இணைக்கப்பட்ட அந்த இரு கைகள் என்றும் இணைந்த கைகளாக, இணைந்த கைகளால் மட்டுமில்லாமல் இரு குடும்பங்களையும் இரு உறவுகளையும் எல்லோருக்கும் ஒரு சாட்சி வாழ்வு தரக்கூடிய அந்த கைகள் என்றுமே இணைந்தபடியாக இருக்கும் என்பதற்காக தொடர்ந்து அவர்கள் பற்றியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புது வரவு என்ற ஒரு குடும்பத்தை பெறுகின்றீர்கள். அந்த குடும்பமானது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட திரு குடும்பத்தின் சாட்சியாக வாழ்வழியாகவும் அவருடைய அன்பில் நிலைத்திருந்து பல கனிகள் தரும்படியாக உங்களுக்காக தொடர்ந்து செல்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே இறைவன் இருக்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பையில் வந்து கொள்வோம். இரவு ஆசிரியர் இறைவாக
இப்போ இருக்கிறவங்களுக்கு காதல் காதல் அப்படின்னு படம் பார்க்குறாங்க, அது பண்ணுறாங்க, எடுக்கிற படம் எல்லாமே காதல் கதைகள். அதை சுற்றி சுற்றி ஓடுறாங்க, ஊர் சுற்றுறாங்க, மனத்தை சுற்றுறாங்க, காட்டை சுற்றுறாங்க. அதோட படம் முடிஞ்சிச்சு. காதல் அர்த்தமே தெரியல, ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியல, நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் வெளியில் ஊருக்கு போனோம் அப்படின்னா எங்கே போகணும்னா கல்யாணத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும்னாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து போகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து போகணும். பஸ் வந்து முதல்ல பஸ் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னாங்கன்னா என் பெண் பஸ்ஸை பார்த்தோம்னா உடல் அளவிலும் நோயிலும் உடல் இருப்பது. அதுதான் நீங்கள் சொல்லப்படுது. உடல் இருப்பது என்ன நீங்கள் பேசினாலும் ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பை ஏற்கல். பொறுப்பை ஏற்கணும். இது நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, அடுத்தது டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. அன்பு ஜோசப் ராஜ், ஷேர்லி மோனிகா, திருச்சபையின் திருப்பலியார் நிர்வாகம் திருக்கூட்டத்தின் முன்னிலையில் ஒரு அன்பை நம் ஆண்டவர் ஒத்துழைப்பு காத்திருக்குமாறு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதும் மற்றொரு திருவருள் சாரத்தின் வழியாக உங்களுக்கு அருள்பட வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இன்னும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றி உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்க்கை நிலையை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சுவின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். நான் ஷேர்லி மோனிகா என்பதை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னை சமாளிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் என்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் காத்திருக்கின்றேன். ஷேர்லி மோனிகா என்பது நான் அன்பு ஜோசப் என்பதை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவிக்கும் இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை நிறைவாக பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். இப்பொழுது திருமாங்கல்யமானது மந்திரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, உமதடியார் இவர்களையும் உடைய அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். நன்றி.
Amen.
இன்று எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த புதிய தம்பதியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் இந்த நேரத்தில் உங்களின் வருகையால் இந்த விழா மேலும் ஆசீர்வாதமாக உள்ளது. இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறார் என்ற இறைவசனத்திற்கேற்ப இந்த திருப்பலியை சிறப்பாக நடத்தி எங்கள் தம்பதியருக்கு இறை ஆசீர்வாதம் வழங்கிய அருட்தந்தை கிளமெண்ட் ரொசாரியோ காந்தி நகர் பங்குதந்தை அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். அனைவரும் கருவிழி நன்றி செலுத்துவோம். அருட்தந்தை கென்னடி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அருட்தந்தை பாஜமணியம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை வினு அவர்களுக்கு எங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் அருட்தந்தைகளுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறேன். அன்பில் நீண்ட நிதானம் உள்ளது, தயவு உள்ளது என்ற அன்பின் விட்டுதலாக தொலைதூரத்தில் இருந்து இத்திருவிழா விழாவிற்கு வருகை புரிந்து கலந்து கொண்ட அன்பு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்று எதிர்பார்த்து கேட்க இனிமையான குரலால் இந்த திருநாளை மேலும் ஆன்மீகமாக மாற்றிய பாடக்குழுவினருக்கு எங்கள் அன்பான நன்றிகள். இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாததால் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளால் இந்த புதிய வாழ்க்கை அன்பும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார் என்ற உணர்வோடு சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்று. காற்றின் ஓசையிடம் கேட்டேன், ஏன் இந்த சத்தம், ஏன் இந்த சத்தம்? அவர் புகழ் பாடியதோ, என் நேசர் புகழ் பாடியதோ. மரங்களின் அசைவிடம் கேட்டேன், ஏன் இந்த இரைச்சல், ஏன் இந்த இரைச்சல்? அவர் துதி பாடியதோ, என் நேசரை துதி